ஹாய் காய்ஸ், இந்தியா வெஸ் பாகிஸ்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன் ட்ராஃபி இந்த மாதம் 19 ஆரம்பிக்குது. இதில் வந்து ரெண்டு இதாக இருக்காங்க, ஏ அணி பி அணின்னு. நாம் எதில் இருக்கோன்னா ஏ அணியில் இருக்கும். நம்மள யாருன்னா பங்களாதேஷ், இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான். இது ஏ டைப். பி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. மொத்தம் 8 டீம் தான். ஓகேங்களா? சாம்பியன் ட்ராஃபிக்கு 8 டீம் தான். இதில் வந்து ரெண்டு டீமாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 20 வந்து நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் சைட் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா தான் டாமினேட் பண்ணுவாங்க. பங்களாதேஷ் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஏன்னா இந்தியா ஃபார்மில் இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ஃபார்மில் போயிட்டாங்க. டாமினேட் பண்ணுவாங்க. நம்ம தான் அதிகமாக டாமினேட் பண்ணுவோம். பிப்ரவரி 23 உலகமே வெயிட் பண்ணுற மேட்ச் இதுதான். இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் துபாயில் நடக்க போகுது. இதில் வந்து டிக்கெட் முன்பதிவு 1 ஹவர்லேயே அதுக்குள்ளவே ஃபுல் டிக்கெட் சோல்ட் அவுட். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு மட்டும்தான் அதிகமாகும். அதோட பார்த்தா ஆஸ்திரேலியா. ஆனால் ரெண்டு பெரிய டீம். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டாமினேட் பண்ண மாட்டாங்க, இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க. அதிகமாக தெரிஞ்சுதான். ஆனால் இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியான்னு போகும்போது தான் வந்து ரெண்டுமே பெரிய பெரிய டீம். இதுவாக கேட்டிங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் தான் நிற்கும். லைட்டாக ஆஸ்திரேலியா மேலே போனாலும் இந்தியா டப்புன்னு மேலே வருவாங்க. ஆனால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எப்படின்னா, அவங்க இப்போ வந்து இந்தியா கூட தோற்றுருவாங்க. ஃபைனல் பண்ண மட்டும் தான் இந்தியா கூட ஜெயிச்சிருவாங்க. அது அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது இந்தியாவை செமிஃபைனல் பண்ண மட்டும் தான் இந்தியாவுக்கு எதாவது ஆகிடுமோ, ஏன்னா பயப்படுறாங்களான்னு தெரியல. ஆனால் பயப்படுற ஆளும் கிடையாது. ஏ அணி பி அணி. ஓகேங்களா? இதில் வந்து 2 டீம் வரும். ஏ டீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியா வெஸ் நியூசிலாந்து போவாங்க. பி டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெஸ் இங்கிலாந்து. ஆப்கானிஸ்தான் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம போன வேர்ல்டு கப்லேயே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப டஃப்பாக கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம மேக்ஸ்வெல் தான் வந்து ஜெயிக்க வச்சார். அவரெல்லாம் வரலாத தோல்வியாகிட்டு இருக்கும். அதோட ஆப்கானிஸ்தான் பார்த்து நம்ம மற்ற டீமில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டாமினேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவை. இங்கிலாந்து சமயத்தில் ஃபார்மில் இல்லை. ஏன்னா நம்ம கூடயே இப்போ அந்த அளவுக்கு அவங்க யாருமே ஃபார்மில் இல்லை. மேக்ஸிமம் வந்தாலும் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு டீம் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் டஃப் இருக்கும். மற்றபடி என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெஸ் இங்கிலாந்து. இதில் வந்து இங்கிலாந்து வெஸ் நியூசிலாந்து. இதில் வந்து 4 டீம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இந்த 4 டீமில் வந்து இந்தியா வெஸ் இங்கிலாந்து முதலாம், இல்லை இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா முதலாம், நியூசிலாந்து வெஸ் ஆஸ்திரேலியா முதலாம், எப்படின்னா முதலாம். இவங்களுக்குள்ளே 4 டீம்குள்ளே கலந்து கட்டி இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டீம் இருக்குல்ல ஃபஸ்ட் இடத்துல, செகண்ட் டீம் இருக்குல்ல செகண்ட் இடத்துல, அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வரும். அவங்க இருக்குள்ள முடிஞ்சு செமிஃபைனல். இந்த 4 டீமில் 2 டீம் செமிஃபைனல் வந்துடும். 2 செமிஃபைனல் வரனா மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குன்னா இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா. திரும்பி நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்த மாரி இங்கே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துன்னு இருக்குது. எதனா செமிஃபைனலும் இருக்கலாம், ஃபைனலும் இருக்கலாம். செமிஃபைனல் இருந்ததுன்னா நம்ம டவுட்டு தான், ஃபைனலில் வந்தாலும் நம்மளும் டவுட்டு தான். ஏன்னா என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியல. நம்ம ஜெயிப்புன்னு பார்ப்போம். ஆனால் எதுனா ஒரு வந்து ஆஸ்திரேலியா வந்து நம்மளுக்கு என்ன ஒரு இதுனா, ஆஸ்திரேலியாவில் ஹெட்டு ஆட மாட்டான்னு சொல்கிறாங்க. அது என்ன சரி தெரியல. பேட் கம்பெனிஸ் ஆட மாட்டான்னு சொல்கிறாங்க. ஹெட் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பாசிபிள். ஹெட் இல்லைன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து, ஏன்னா அவர் தான் நம்ம டெஸ்ட்டு சாம்பியன் ட்ராஃபியாக இருக்கட்டும், வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அவர் தான் நம்ம இந்தியா கூட அவர் தான் டாமினேட் பண்ணுவார். அவர் தான் இந்தியா நல்லா அவர் அடிச்சிடுவார். அதனால் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் இல்லைன்னா அப்பா நம்ம கப்பு நம்மளுக்கு. அவர் இருந்தார்னா கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இங்கிலாந்துலாம் ஃபைனலுக்கு வந்துச்சா நம்ம அடிச்சிடுவோம். பொறுத்து வந்து பார்க்கலாம். வேர்ல்டு கப் மாரி ஆகுமா, இல்லை T20 வேர்ல்டு கப் மாரி நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு பொறுத்திருந்து